ஹலோ வியூஸ், இன்றைக்கி அந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025 நம்ம அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டீம்டு யூனிவர்சிட்டி சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, சாஸ்திரா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூரில் இருக்குது. ஓகேங்களா, தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, இதோட ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகா ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமியை தான் சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன யூஜி கோர்ஸ் இருக்குது, என்னென்ன பிஜி கோர்ஸ் இருக்குது, என்னென்ன கேம்பஸஸ் இருக்குது, அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, இதுமாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். சாஸ்திரா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு யூனிவர்சிட்டி, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. இந்த இதை பற்றி நீங்கள் பாருங்கள். லாஸ்ட் டைம் நம்ம இதோட அப்டேட் வந்து கரெக்டாக கொடுத்தோம். பட் இந்த இதோட அப்டேட் வந்து இன்னும் ஸ்டில் முடியல. பட் ஆனால் ஆன் ப்ராக்ரஸில் இருக்குது. அதுக்கான அப்டேட்ஸ் நம்ம இப்போ கொடுத்துருவீங்கன்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சாஸ்திரா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸஸில் விஐடி எஸ்ஆர்எம்க்கு அப்புறம் அடுத்து இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி தாராளமாக சொல்லலாம். சரிங்களா, அந்தளவுக்கு இவங்க கொடுக்குற அட்மாஸ்பியர், தென் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இதுதான் காரணம். முக்கியமாக இந்த யூனிவர்சிட்டி ஓகேங்களா ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. ஓகேங்களா, தஞ்சாவூரில் நம்ம சண்முகா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமின்னு நீங்கள் அடித்தாலும் சரி, சாஸ்திரான்னு அடித்தா முடிஞ்சது. வெப்சைட் வேணால் www.sastra.edu.edu இதுதான் வந்து வெப்சைட்டை. நீங்கள் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணோன்னே அட்மிஷன்ஸ் ஓப்பன் 2025 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் அட்மிஷன்ஸ் பேஜ் தான் ஃபஸ்ட் ஒருத்தனை இருக்குமே வெப்சைட்டில். இதில் ஃபஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ் நம்ம பார்த்துருவோம். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். சரிங்களா, ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரௌச்சர்ஸில் இதில் ஃபஸ்ட்டு பேஜில் ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட மோட்டோ அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரில் ஓகேங்களா பிடெக் அண்ட் எம்டெக் ஓகேங்களா இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸும் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ரெகுலர் ப்ரோக்ராமும் இருக்குது, இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமும் இருக்குது. சரிங்களா, என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், பயோ இன்ஜினியரிங், பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நெட்வொர்க் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்குது, ஐஓடி அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது, தென் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்லேயே ஸ்மார்ட் கிரிட் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, தென் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இருக்குது, தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசியில் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் இருக்குது, தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இருக்குது, இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் VLSI டிசைன் டெக்னாலஜி இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் இருக்குது, தென் மெக்காட்ரானிக்ஸ் இருக்குது, தென் எம்டெக் 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டரில் பயோடெக்னாலஜி இருக்குது, தென் 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டரில் மெடிக்கல் நேனோ டெக்னாலஜி இருக்குது. ஆக்சுவலாக இந்த அட்மிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா JEE மெயின்ஸ் 2025 பேஸ் பண்ணி மட்டும்தான். தென் அதுக்கப்புறம் 12th மார்க்ஸும் நார்மலைஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் அலாட்மெண்ட் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமில் லா இருக்குது, தென் BA LLB ஆனர் இருக்குது, BBA LLB ஆனர் இருக்குது, தென் BCom LLB ஆனர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க CLAT 2025 பேஸ் பண்ணி தென் +2 அக்ரிகேட் மார்க் வச்சு பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. தென் எம்டெக் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் இருக்குது, தென் பிக் டேட்டா பயாலஜி இருக்குது, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், தென் சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங், எம்பெடட் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, IoT அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது, தென் மெடிக்கல் நேனோ டெக்னாலஜி, பவர் எனர்ஜி சிஸ்டம், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், வயர்லெஸ் ஸ்மார்ட் கம்யூனிகேஷன், VLSI டிசைன் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஜி பெர்ஃபார்மன்ஸ் தென் கேட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மந்த்லி 12,400 ஸ்டைஃபன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் MSc ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோடெக்னாலஜி இருக்குது, பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, டேட்டா சயின்ஸ், ஃபிசிக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஜி பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் 4 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸ் இருக்குது, தென் எஜுகேஷன் ப்ரோக்ராமில், தென் BSc BEd இருக்குது மேத்தமெட்டிக்ஸில், தென் BSc BEd வந்து ஃபிசிக்ஸில் இருக்குது, BSc BEd வந்து இங்கிலீஷில் இருக்குது. இது வந்து 12th பேஸ் பண்ணி தான். தென் ஆப்டோமெட்ரி இருக்குது, இந்த ஆப்டோமெட்ரியோ, தென் மாஸ்டர் ஆப்டோமெட்ரியோ இருக்குது. சரிங்களா, நீங்கள் கொலாபரேஷன் வித் சங்கரானத்திலோட கொலாபரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தென் மாஸ்டர் MBA இருக்குது, இல்லை ஃபுல்லாக யூஜி பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான். தென் டெஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸில் பார்த்தீங்கன்னா
பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, தென் பிகாம் பேங்கிங், தென் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் 12th மார்க் வச்சு தான். தென் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, யூஜி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெஸ்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எம்எஸ்சி இன்டெகிரேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோடெக்னாலஜி, தென் கெமிஸ்ட்ரி, தென் டேட்டா சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், தென் எம்பிஏ சான்ஸ்கிரிட் எல்லாம் 5 years இன்டெகிரேட் கோர்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 12th மார்க்கை வச்சு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கும்பகோணம் கேம்பஸ் இது வரைக்கும் பார்த்து எல்லாமே தஞ்சாவூர் கேம்பஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கேம்பஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபிஏ, இங்கே பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, தென் பிகாமில் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், தென் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிசிஏல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, தென் எம்காம் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது, தென் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, தென் பிடெக்கில் சிஎஸ்சி அண்ட் இசி இருக்குது. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் இது வந்து கும்பகோணம். தென் அடுத்து சென்னை கேம்பஸஸில் ஓகேங்களா உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பப்ளிக் பாலிசி 4 years கோர்ஸ் ஆனர்ஸ் இருக்குது. தென் பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் வந்து 4 years கோர்ஸ் ஆனர்ஸ் இருக்குது. தென் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் 4 years ஆனர்ஸ் இருக்குது. தென் பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. தென் பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. தென் எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. தென் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை கேம்பஸில் இருக்குது. சரிங்களா? இதுதான் இங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸில் கொடுத்துருக்குறது. சரிங்களா? தென் அடுத்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஒவ்வொரு கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. இல்லை ஒவ்வொரு கோர்ஸ்க்கான ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு எந்தெந்த கோர்ஸ் என்னென்ன எலிஜிபிலிட்டி. எம்டெக் ப்ரோக்ராமுக்கு யூஜி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பிடெக் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th and 12th 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம்னா சிங்கிள் சிட்டிங்கில் ஓகேங்களா அப்படி சொல்லியிருக்காங்க. வித்தவுட் மேக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ், பயோ இன்ஜினியரிங், தென் எம்டெக்கில் பயோடெக்னாலஜி, மெடிக்கல், நானோ டெக்னாலஜி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் பயாலஜி ரிலேட்டட் கோர்ஸ் வந்து வித்தவுட் மேக்ஸ் இருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, நான் வந்து 12th வந்து மேக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துருக்கிறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கே பயாலஜி இல்லாமல் நீங்கள் அதாவது மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் ஃபியூ கோர்ஸ் வந்து எலிஜிபிள் பண்ணுறாங்க. சரிங்களா? தென் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக செகண்ட் இயருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லேட்டர் என்ட்ரினா சொன்னா வந்து 21 வயசு இருக்கணும், அதாவது 21 ஏஜ் இருக்குன்னா. இது ரெகுலர் ஸ்டூடெண்ட்னா 19 ஏஜ் வந்து 1/8/2025 வரைக்கும் இருக்கணும். நாட் கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்கக்கூடாது, நாட் கம்ப்ளீட்டட் 19 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு கோர்ஸ்க்கான அதாவது எம்டெக் ப்ரோக்ராமுக்கு ஒவ்வொரு கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, லா ப்ரோக்ராமுக்கான என்ன எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. 50% மார்க்ஸ் எடுத்தால் மட்டும் போதும். தென் எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் இனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதினீங்கன்னா அந்த ஸ்கோரை வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் உள்ள ப்ரோக்ராம் யூஜி படிச்சுருந்தா போகும். எம்சிஏ ப்ரோக்ராமுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் கேம்பஸில் பிடெக் ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒவ்வொரு இயருக்குமே அடுத்த இயருக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். 85,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் செகண்ட் இயர்லேருந்து 5% வந்து ஆனுவல் இயர் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூனிட் டெஸ்ட் ஃபீ வந்து 1,000 rupees, டெவலப்மெண்ட் ஃபீஸ் 10,000 rupees, ஸ்பெஷல் ஃபீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 6,000 rupees வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்டெக் ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிஎல்எல்பிக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. எம்பிஏ எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது தஞ்சாவூர் கேம்பஸ். தென் அடுத்து கும்பகோணம் கேம்பஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85,000 சேம் அதே மாதிரி தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி சென்னை கேம்பஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம் செமஸ்டர் வைஸ் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? தென் அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சிங்கிளாக 25,000 வந்து ஆனுவல் ஹாஸ்டல் லாகிங் வந்துருக்குறோம். 2-in-1 20,000, 3-in-1 உங்களுக்கு 16,000. சிங்கிள் பாத்ரூம் அட்டாச்னா 30, 2-in-1 பாத்ரூம் அட்டாச் 26, தென் 3-in-1 22 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்க்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அப்ளிகேஷன்ஸ் 25-26 அப்படி இருக்குது. உங்களுக்கு ஹோம் பேஜில் போனீங்கனாலே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லாகின் பேஜ் உங்களுக்கு வந்துடும். இதுதான் வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, இது வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து ரோலிங் அட்மிஷன்ஸ் மட்டும்தான் இதிலெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபியூ லா இன்டெகிரேட் ப்ரோக்ராம் மட்டும் தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 5 and 14 மட்டும்தான். சரிங்களா?
தென் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான டியூஷன் ஃபீஸ்க்கு உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இங்கே தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன ப்ரோக்ராம் சொல்லிட்டு. நம்ம ப்ரௌச்சர்ஸில் பார்த்தோம், பட் ஆனால் இங்கே ஒவ்வொரு ப்ரோக்ராம் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நார்மலாக இங்கே நியூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, இங்கே நியூ கேண்டிடேட்டுங்க ஃபஸ்ட்டு எந்த கேம்பஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் சென்னையா கும்பகோணமா இது தஞ்சாவூரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. தென் அப்ளிகேஷன் என்ன ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆஸ் பர் சர்டிஃபிகேட் படி என்ன, உங்கள் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஓகேங்களா, அது கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். தென் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பேஜ் அடுத்து, ஓகேங்களா, நீங்கள் லாகின் பேஜில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். உங்கள் அப்ளிகேஷன் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் என்னென்ன உங்களுக்கு வந்திருக்கோ அதை நீங்கள் விட்டு சைன்இன் பண்ணிங்கன்னா, தென் ஆஃப்டர் வேர்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன்ஸில் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் வந்து இருக்கும். சரிங்களா? என்னென்ன கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் இஷ்யூ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கே பேமெண்ட் இங்கே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மெயில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணால் அப்புறம் டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ராசஸ். ஹெல்ப் டெஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம் எக்ஸப்ட் சண்டே தவிர. தென் பப்ளிக் ஹாலிடேஸ் 8:45 5:50 வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மிஷன்ஸ்க்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, 6 லைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஸ்திரா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மீதி யூனிவர்சிட்டிஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஇ மார்க்ஸ் அண்ட் +2 மார்க்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து இங்கே பண்ணுறாங்க. நீங்கள் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ஜேஇ அப்ளை பண்ணவங்க தாராளமாக சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ஜேஇ மார்க்ஸை வச்சு தென் ப்ளஸ் உங்களுக்கு 12th மார்க்ஸை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சாஸ்திரா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு சென்னையில் மட்டும் தஞ்சாவூரில் மட்டும் இருந்துச்சு, தென் கும்பகோணம் இருந்துச்சு. இப்போ சென்னையிலேயும் ஃபியூ கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்கும் லாஸ்ட் டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அட் ப்ரெசென்ட் எல்லாமே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து ரோலிங் அட்மிஷன்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எல்லாம் முடிஞ்சிட்ருக்கு. இல்லைங்களா? நீங்கள் ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 12th மார்க்கை வச்சு இம்மிடியட்டாக நீங்கள் சாஸ்திரா யூனிவர்சிட்டிக்கு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ஜேஇ மார்க்ஸ் அண்ட் ப்ளஸ் வந்து உங்களை 12th மார்க்ஸ் வச்சு தான் உங்களுக்கு நார்மலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேறு தகவல் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.